இன்னைக்கு குட் ஃப்ரைடே. காலையில் நேரமாக எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு ஒரு 5:30 மணி போல் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். கம்பத்துக்கு தண்ணி ஊற்றும் போது வெறும் தண்ணியை ஊற்றக்கூடாது. அந்த தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சமாக வேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தான் ஊற்றணும். கம்பத்துக்கு தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம கருமாரியம்மனை நல்லா மனசார நினச்சி சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துருச்சு. என்னோட கணவர் குடிக்கிற தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாரு. உடனே நான் வாசல் கூட்டி சாணி தெளிச்சிட்டு கோலம்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். வீடு மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னா வாசலில் கொஞ்சமாக இந்த மாதிரி கோலம் போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் கொட்டி வச்சோம் அப்படின்னா வாசல் பார்த்தீங்கன்னா பார்க்க மங்களகரமாக இருக்கும். கூடவே அங்கங்கே இந்த மாதிரி கொஞ்சம் பூவெலாம் கொஞ்சம் அலங்காரம் பண்ணி வச்சோம்னா பார்க்க நல்லாவும் இருக்கும். நமக்கும் மனசு கொஞ்சம் நிறைவாக இருந்த மாதிரி இருக்கும். அது கூடவே நான் பார்த்தீங்கன்னா ரசாங்கம் பற்ற வச்சு வீடு ஃபுல்லாக அந்த மாதிரி வாசனை வர மாதிரி வச்சு விட்டுருவேன். சாமி கும்பிட வாங்கிட்டு வந்த இந்த பூவெல்லாம் தீந்துருச்சு. சரின்ட்டு நம்ம செம்பருத்தி பூவை பறித்து வச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு. வீட்டில் சாப்பாடு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி கடையில் தாங்க. பொழுதுனிக்கும் அடுப்புக்கிட்டே நின்றுக்கிட்டு ஒரு நாளைக்கு 10-20 வெரைட்டி சமைச்சு தர சொன்னால் கூட அழகாக சமைச்சு கொடுத்துருவேன். ஆனால் இந்த துணி மடித்து வைக்கிற வேலை தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. ஈஸியாக மடித்து வைக்கிற மாதிரி மெத்தட் இருந்தால் சொல்லுங்கள்.